நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் கூடலூர் பகுதிகளில் காட்டுநாயக்கர் சமுதாய பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 68 கிராமங்களில் வாழ்ந்து வரும் இவர்களில் பெண் குழந்தைகள் பூ பெய்தும் நிகழ்வு நர்மதா எனும் பெயரில் சிறப்பு சடங்காக செய்யப்பட்டு வருகிறது. பெண் குழந்தைகள் பூ பெய்தியவுடன் வீட்டு வாசலில் ஒதுக்குப்புறமாக கும்மனா என்று அழைக்கப்படும் கூம்பு வடிவத்தில் குடில் கட்டப்படுகிறது. அதனுள் பூ பெய்திய சிறுமி மற்றும் அவரது சிறு வயது தோழியையும் உள்ளே வைத்து மூடப்படுகிறது. முதல்லலாம் பழைய காலத்தில் 3 மாதம் வந்துட்டு தனியாக உதாரத்துக்குள்ளே கும்மன் சொல்லுவாங்க. அந்த கும்மனுக்குள்ளே வந்துட்டு 3 மாதம் அந்த வயதுக்கு வந்த பெண்ணை வந்துட்டு எல்லாரும் அன்னைக்கு குளிப்பாட்டிட்டு உள்ளே விடுவாங்க. உள்ளே விட்டு 3 மாதம் முடிஞ்சு தான் பழைய கலாச்சார சடங்கு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அது வந்துட்டு பள்ளிக்கெல்லாம் செல்றதுனால மாணவியர்கள் வந்துட்டு இப்போது 1 மாதத்தில் வந்துட்டு அந்த கல்யாண சடங்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த கல்யாண சடங்கு வந்துட்டு 1 மாதத்தில் எல்லா கிராமத்தில் உள்ள தலைவர்களும் மற்றும் பெண்கள் எல்லோரும் வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு அந்த சடங்குல பிரகாரம் வந்துட்டு கும்மனுக்குள்ளே அந்த குடாரத்துக்குள்ளே விடுவாங்க. 1 மாதம் முடிஞ்சு தான் வந்து அந்த குடாரை வந்து நம்ம கலாச்சாரப்படி வந்துட்டு வெளியே இது பண்ணுவோம். அதில் வந்துட்டு அந்த கும்மன்லே வந்துட்டு 1 மாதம் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வேணால் தைரியம் வர்றது தான் நம்ம காட்டுநாயக்கன் சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு தைரியம் வர்றதுக்கு வேண்டி தான் அந்த குடாரத்துக்குள்ளே தனியாக விடுறாங்க. அந்த குழந்தைகளின் அனைத்து தேவைகளையும் பெண்கள் மட்டுமே கவனிப்பார்கள். 30 நாட்கள் முடிந்தவுடன் அன்று மாலை சிறுமியை வெளியே அழைத்து வரும் நிகழ்வான கொம்மனை இருப்பதே எனும் நிகழ்வு நடத்தப்படுகிறது. அது முடிஞ்சு 1 மாதம் முடிஞ்சு எல்லா கிராமத்தில் உள்ள தலைவர்களுக்கும் பெண்கள் முதியோர்கள் எல்லோரும் வந்துட்டு அந்த பெண்ணை ஆசீர்வதித்து அன்றைக்கி தான் வெளியே கொண்டு கலாச்சார சடங்கு 2 நாள் நம்ம செண்டை அந்த இதெல்லாம் எங்களுக்கு இருக்கும், கலாச்சார சடங்கெல்லாம் இருக்கும். அதை முடித்து அந்த பெண்ணை வந்துட்டு வெளியில் கொண்டு எல்லாரும் அதுக்கு காணிக்கையாக நம்ம இது பண்ணுவோம். முதல் நாள் மாலை இசை கருவிகளுடன் பெண்கள் ஆண்கள் நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். 31ஆம் நாள் அதிகாலை 6 மணிக்கு ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் சிறுமிக்கும் அவர்களின் குலதெய்வத்திற்கும் பாக்கு வெற்றிலையுடன் காணிக்கை வைத்து பின்னர் அந்த குடிலை அகற்றி பெண் குழந்தையை வெளியே அழைத்து வருவார்கள். அங்கு மஞ்சள் தண்ணீரை சிறுமியின் தலையில் ஊற்றி ஆசீர்வாதம் செய்வார்கள். பின்னர் சிறுமியை ஊர்வலமாக அழைத்து சென்று குளிக்க செய்து கலாச்சார புத்தாடை அணிவித்து சிறுமியின் கையால் தேங்காய் உடைக்கும் முக்கிய சடங்கு நடக்கும். பின்னர் சிறுமியின் தலையில் தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை வைத்து வாத்திய இசையுடன் உறவினர்களுடன் வீட்டிற்குள் அழைத்து செல்வார்கள். அங்கு பெண்கள் மற்றும் சக தோழிகள் வந்து சிறுமிக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள். தொடர்ந்து மதியம் சுப வேளையில் சிறுமிக்கு கலாச்சார உடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டு பெரியவர்கள் வெளியே அழைத்து வருவார்கள். 31ஆம் நாள் மதியம்தான் சிறுமியின் முகத்தை ஆண்கள் பார்க்க முடியும். சடங்குகளின் போது சிறுமியின் முகம் தலைமுடியால் மூடப்பட்டிருக்கும். பின்னர் அனைவருக்கும் சிறுமிக்கு வாழ்த்து தெரிவித்து பணம் மற்றும் வெற்றிலை பாக்கு வைத்து ஆசீர்வாதம் செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் விருந்து வழங்கப்படும். பலகாரம் சொன்ன நம்ம முதல்ல நம்ம காட்டில் அந்த கிழங்குகள் நூறக்கிழங்கு கல்ஸு இது மாதிரி கிழங்குகள் தான் நம்ம பலகார இதுவும் கிழங்கு வகைகள் பொடி வகையான சத்து வரமான அந்த கிழங்குல தான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்த கிராமத்தில் உள்ள எல்லா பேரும் வந்து பார்க்கும்போது வந்து கொடுக்கணும். அது வந்துட்டு நம்ம பெண்கள் தான் மட்டும் தான் அந்த பொண்ணை வந்துட்டு பார்க்கணும், தவிர ஆண்கள் யாரும் அந்த 1 மாதத்தில் அந்த குழந்தைய வந்து யாரும் பார்க்கக்கூடாது. காட்டுநாயக்கர் சமுதாய பழங்குடியின மக்களில் பெண் குழந்தைகளுக்கு முதல் நிகழ்வாக இந்த சடங்கு செய்யப்படுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பெரியவர்கள் பெண் பார்ப்பதுடன் உறவினர்கள் மத்தியில் கலந்துரையாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வதும், தமிழக மற்றும் கேரளா மாநிலத்தில் உள்ள தங்கள் உறவினர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதும் சிறப்பு வாய்ந்ததாகும்.